மைசெல்ஃப் அட்வொகேட் ரிசியா பர்வீன். என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் தான் கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலி காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்க்கான ஒரு லிஸ்ட் தான். சரியா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அது ஜட்ஜஸ் தான். இப்போ வந்து இன்றைக்கி என்னெல்லாம் கேஸ் வரப்போகுது, நம்ம இந்த கேஸில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் தான் இந்த காஸ்ட் லிஸ்ட். சரியா, அடுத்தது யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி இந்த கேஸ் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காஸ்ட் லிஸ்ட் யூஸ் ஆகும். நார்மலாகவே ஹைகோர்ட்டை பொறுத்தவரையும் ஆன்லைனில் கூட நீங்கள் காஸ்ட் லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இருக்கும். சரியா, இதுவே சபார்டினேட் கோர்ட்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது, இல்லைனா லோயர் கோர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் இந்த காஸ்ட் லிஸ்ட் வந்து கோர்ட் அவுட்டர் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி தான் இந்த கேஸ் வருதா அப்படின்ட்டு நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்ட் லிஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது மூலமாக எத்தனாவது உங்களுடைய கேஸ் வந்து எத்தனாவது ஐட்டமாக வருது அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னுடைய வீடியோ பாருங்கள், ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு அவேர்னஸாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.